ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸைஸ் 3.1 தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல சிம்பிளிஃபைங் ரேஷியோஸ் ஆஃப் டிஃபரெண்ட் யூனிட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோல நான் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணேன். ட்ரை திஸ் ஒன்னு, அப்புறம் எக்ஸாம்பிள் 3.4. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ எக்ஸைஸ் 3.1 fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரேஷியோ ஆஃப் ₹3 to ₹5. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ₹3 to ₹5. ₹3 ரெண்டும் ஒரே யூனிட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க எதுவுமே கன்வெர்ட் பண்ண தேவை. ஸோ 3/5 எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆன்சர் 3/5. ஆன்சர் வந்து 3:5. 3:5. அடுத்த கொஸ்டின். ஓகே. ரேஷியோ ஆஃப் 3 மீட்டர்ஸ் டு 200 சென்டிமீட்டர். ஸோ பேசிக்கா இங்க நான் அப்பப்போ ஒரு மீட்டர் ஒரு மெஷர்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். தெரியாட்டி கூட தெரிஞ்சுக்கோங்க. பழைய ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க மோஸ்ட் ப்ராபப்லி. சொல்லி கொடுத்தா வெல் அண்ட் குட், பட் சொல்லி தரலன்னா இது தெரிஞ்சுக்கோங்க. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர்ஸ். அப்ப 3 மீட்டர்ஸ்னா எவ்வளோ? 3 மீட்டர்ஸ்னா 300 சென்டிமீட்டர்ஸ் அர்த்தம். 3 மீட்டர்ஸ்னா 300 சென்டிமீட்டர்ஸ். 300 சென்டிமீட்டர்ஸ். பேசிக்கா போத் சைட்ஸ் வந்து 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இங்கேயும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், இங்கேயும் 3 ஆல் மல்டிப்ளை. இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு எல்ஹெச்எஸ்ஸையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன், ஆர்ஹெச்எஸ்லையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இந்த ஆபரேஷன், இந்த டெக்னிக் புரியலன்னா நீங்க அல்ஜிப்ரா வீடியோஸ் பாருங்க. அதுல இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏன் வந்து ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ இன்னைக்கு டாபிக் வந்துடுறேன். ஸோ ரேஷியோ ஆஃப் 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர் டு 200 சென்டிமீட்டர். ஸோ 200 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான் ஆனே. 300 சென்டிமீட்டர் இஸ் டு 200 சென்டிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ 300 டிவைடட் பை 200. 200. ஸோ இந்த ரெண்டு அடிச்சிடலாம். ஸோ 3:2. 3/2. ஜஸ்ட் அதே மாதிரி 3:2. 3:2. இந்த ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து fill in the blanks. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் 3:2. 3:2. தேர்ட் கொஸ்டின். 5 kilometers 400 meters to 6 kilometers. ஸோ இதை ஃபுல்லா மீட்டர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 கிலோமீட்டர் என்ன பேசிக்கா அதை நான் சொல்லிடுறேன். 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர்ஸ்னு அர்த்தம். 1000 மீட்டர்ஸ். 1000 மீட்டர்ஸ். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தெரியாட்டி பிரச்சனை இல்லை, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க, நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பை த எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாம். ஓரளவு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் ரிலேட்டடான மெஷர்மெண்ட்ஸ் தெரியும். ஆக்சுவலா மெஷர்மெண்ட்ஸ் ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ அந்த சாப்டர்ல இன்னும் பெட்டரா நீங்க நிறைய மெஷர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா கத்துப்பீங்க எல்லாமே. இதுல வந்து ஜென்ரலா கத்துக்கோங்க. ஸோ அதான் இப்ப தெரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா. அதான். ஸோ 5 கிலோமீட்டர் 400 மீட்டர்ஸ்னா 5 கிலோமீட்டர்ஸ்னா எத்தனை மீட்டர்ஸ் மொத்தம்? 5 கிலோமீட்டர்ஸ்னா 5000 மீட்டர்ஸ்னா இருக்கும். 5000 மீட்டர்ஸ். போத் சைட்ஸ் வந்து 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 1 இங்க இன்டி 5 போட்டிருக்கேன், இங்கேயும் இன்ட்டு 5 போட்டிருக்கேன். அப்பனா 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 5000 மீட்டர்ஸ்னா 5 கிலோமீட்டர் 400 மீட்டர்னா அப்பனா பிளஸ் 400 மீட்டர்ஸ். பிளஸ் 400 மீட்டர்ஸ் இட்ஸ் நத்திங் பட் 5400 meters. 5400 meters. இங்க 6 கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம். 6 கிலோமீட்டர்னா 6000 meters ஆகும். 6 kilometers nothing but வேற கலர். 6 kilometers equal to 6000 meters. 6000 meters. 1 கிலோமீட்டர் வந்து 1000 மீட்டர்னா 6 கிலோமீட்டர் 6000. பேசிக்கா இன்டூ 6 இன்டூ 6 போட்டிருக்காங்க. அதை நான் எழுதல, அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இவன் என்ன கேட்டிருக்காங்க, 5 kilometer 400 meters is to 6 kilometer. ஸோ 5400 divided by 6000 என்னன்னு கேட்குறான். இப்போ 5400 meters is to 6000 meters. 6000 meters. ரெண்டும் ஒரே யூனிட்ல தான் இருக்கு. ஸோ இதை அடிச்சிடலாம், நீங்க தேவையில்ல. ஸோ 5400 divided by 6000. 6000. இது எப்படி எழுதலாம்? இந்த சரியாக அடிச்சிடலாம். 54 divided by 60. ஸோ 6 into 9 divided by 6 into 10. இப்படி சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து அடிச்சிடலாம். 9/10 ஒரு ஆன்சர். 9/10 இது ஆன்சர். பேசிக்கா நான் 54 6 into 9 எழுதியிருக்கேன். 60 வந்து 6 into 10 எழுதியிருக்கேன். ஸோ அப்பனா ஈஸியா அடிச்சிடலாம். அதுவும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் எழுதிட்டீங்கன்னா. ஸோ 9/10 தான் ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் fill in the blanks ஆன்சர் வந்து 9/10. 10 தின்னாக்கிக்கிறேன். ஸோ 9:10 தான் ஆன்சர். 9:10. லாஸ்ட் கொஸ்டின் fill in the blanks. 75 பைசா to 2 rupees. ஸோ இதுக்கு இன்னொரு மெட்ரிக் தெரியணும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னொரு மெஷர்மெண்ட் தெரியணும். சாரி, மெஷர்மெண்ட் என்ன தெரியணும்னா இதுல வந்து லைக் 1 பைசா வந்து எவ்வளவுனா, இல்ல 1 ரூபீன்றது எவ்வளவுனா 100 பைசா. இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 rupee is nothing but 100 பைசா. ஸோ 2 rupeesனா போத் சைட்ஸ் 12 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 200 பைசான்னு வந்துடும். 200 பைசா. 200 பைசா. ஸோ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கூட நம்ம படிக்க போறோம். ஆக்சுவலா 1 rupee 100 பைசா, 2 rupees 200 பைசா எப்படின்றது கூட நம்ம படிப்போம். பேசிக்கா லாஜிக் என்னன்னா இங்க போத் சைட்ஸ் 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும்.
ஸோ 75 பைசா டு 200 பைசா, அதான் ரேஷியோ ஆஃப் 75 பைசே டு 200 பைசே. ஸோ 2 rupees 200 பைசே, 75 பைசே இஸ் டு வேற கலர் 200 பைசே, 200 பைசே ரெண்டும் ஒரே யூனிட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க 75 is to 200 எழுதலாம், பைசா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 75 டிவைடட் பை 200, 75 எப்படி எழுதலாம்? 25 into 3 எழுதலாமா? எழுதலாம். 25 into 2 50, 25 into 3 75. 200 எப்படி எழுதலாம்? 100 எப்படி எழுதலாம்? நீங்க பேசிக்கா 25 into 4 எழுதலாம். 200 அப்பனா 25 into 4 into 2 ஆகலாம். 100 into 2 னா 200. ஸோ பேசிக்கா நம்ம டினாமினேட்டர் நியூமரேட்டர் எழுதிட்டோம். இப்போ கேன்சல் பண்ண வேண்டியது தான். இதெல்லாம் லைக் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 25 கேன்சல், அவ்வளோதான், வேற எதுவும் கேன்சல் பண்ணாது. ஸோ 3/4 into 2, 4 into 2 is nothing but 8. ஸோ 3/8 தான் ஆன்சர். ஸோ fill in the blanks. தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 3/8, 3:8. இந்த கொஸ்டினோட ஆன்சர் வேற கலர் 3:8. இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். Say whether the following statements are true or false. இதுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸ்பேஸ் ஓகே. Say whether the statements are true or false. The ratio of 130 centimeter to 1 meter is 13:10. ஸோ பேசிக் ஐடியா என்னன்னா, மீட்டர் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ 1 மீட்டர் என்னது? 1 மீட்டர் திக்னஸ் அதிகமாக்கிறேன். 1 மீட்டர் இஸ் 100 சென்டிமீட்டர்ஸ், 100 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ நான் 130 சென்டிமீட்டர் இன்டூ 100 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 130 சென்டிமீட்டர்ஸ் இஸ் டு 100 சென்டிமீட்டர்ஸ். ஒரே யூனிட்ல வந்துருச்சு இருக்கட்டும். ஸோ 130 இஸ் டு 100 தான் ஆன்சர் வரும். 130 டிவைடட் பை 100, 0 அடிச்சிருங்க. 13:10 தான் ஆன்சர். ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்? 13:10 தான் அவனு கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ தான். ஸோ ட்ரூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரூ. செகண்ட் கொஸ்டின், ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் ரேஷியோ கேனாட் பி 1 இப்படி கொடுத்துருக்கான். ஸோ ஆக்சுவலா இது ஃபால்ஸ் தான். ஏன்னா நீங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், 0வா தான் இருக்கு. ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன்ஃபேக்ட் டினாமினேட்டர் கேனாட் பி 0, அதான் அவன் கொடுத்துருக்கான். அப்படி கொடுத்துருந்தா கரெக்டா வரும். இப்படி கொடுத்திருந்தா டினாமினேட்டர் கேனாட் பி 0ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்டா இருக்கும். டினாமினேட்டர் 1 இருக்கலாம், நியூமினேட்டர் 1 இருக்கலாம். நான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா 1:4 இருந்துச்சா 1/4 அர்த்தம். இது பாசிபிள் தான், இது அலௌடு. 1:5 1/5 இதுவும் அலௌடு. இல்ல 5:1 5/1 இஸ் ஆல்சோ அலௌடு. ஸோ இந்த எல்லா இடத்துலயுமே 1 இருக்கு ரேஷியோல. இந்த 3 சிச்சுவேஷன்லயுமே 1 இருக்கு. இல்லைன்னா வேற ஏதாவது சிச்சுவேஷன் கொடுக்குறேன். 1:10 கூட கொடுக்கலாம், 1/10 1/10 சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுவும் அலௌடு தான். 1 எனி நம்பர் கொடுக்கலாம் எக்ஸப்ட் 0 கொடுத்தா உங்களுக்கு ரேஷியோ அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்ல 0 தவிர எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம். 1/any நம்பர், எனி பாசிட்டிவ் நம்பர், 1/any பாசிட்டிவ் நம்பர் எக்ஸப்ட் 0 வரக்கூடாது. நாட் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ. ஸோ பேசிக்கா இதான் ஐடியா. ஸோ இந்த வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.